ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். என்னடா நீ காரு பெடல் ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி பெடல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது கார் பெடல், ஆஃப்டர் மார்க்கெட் பெடல் இன்ஸ்டலேஷன் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெடல் பாருங்கள் தேஞ்சிருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னாக்கா, ஒரிஜினல் பெடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 கூட வரும் மைலேஜ். இப்படி வந்து ஒரு 150,000 மேலே வரும். மேனுவல் காராக இருந்தால் முக்கியமாக அந்த கிளாச்சோட பெடல் இருக்குது பார்த்தீங்களா, சீக்கிரமாக தேஞ்சிரும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேப்பாவில் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அது ரொம்ப நாள் வராது, ஒரிஜினல் மாதிரி வராது. உங்களுக்கு ஒரிஜினல் ரப்பர் கிடைக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் பெடல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ரப்பர்லாம் தேஞ்சி பார்க்குறதுக்கு நல்லா அசிங்கமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காது, பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்கும் காரு. அதே நேரத்தில் நல்ல ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்பார்க்கோவோட பெடல். ஸோ இது நீங்கள் 90s பார்த்தீங்கன்னா, 90s ஏராவில், அதாவது நான் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரில் வந்து இது போட்டிருப்பாங்க, இந்த ஆஃப்டர் மார்க்கெட் பெடல். அது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசரிஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப ஓட்டோ காடி வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸசரி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசரியே தெரியல. இப்போ எக்ஸசரி ஷாப்லேயும் இது பார்க்க ரொம்ப கஷ்டம், இந்த பெடல்ஸு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ போடுறதில்ல. ஆனால் மேனுவல் காருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெடல் போடுறது நல்லது. ஏன்னா இந்த ரப்பர் வந்து பண்ணி பாருங்கள் அடிக்கடி தேஞ்சு போயிடும். அதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப்டர் மார்க்கெட் பெடலுக்கு மாற்றிடுறோம். சரிங்களா? ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பிராண்ட் வந்து ஸ்பார்க்கோ. இந்த ஸ்பார்க்கோ பிராண்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது மார்க்கெட்டில். அதாவது எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஸ்கூல் டைம் வந்து ஸ்பார்க்கோ, ராசோ, மோமோ. ஸோ இந்த பிராண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரோட ஸ்டேரிங் வீல், கியர் நாப், ஓகே, இந்த மாதிரி பெடல்ஸ் அண்ட் மற்ற எக்ஸசரிஸ், சீட் பெல்ட், இதெல்லாம் மேனுஃபேக்சர் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க்கோவோட. ஸோ இந்த ஸ்பார்க்கோலேயே நிறைய டிசைன் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் சில்வர், அலுமினியம் அண்ட் பிளாக் இந்த இதில் எடுத்தேன். பார்க்க சிம்பிளாக ஸ்டாண்டர்டாக இருக்கும். உங்களுக்கு ரெட் கலர், ப்ளூ கலர் வேணுன்னா கூட இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெடலோட அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பாருங்கள், இதில் வந்து ரப்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரிப் கொடுக்கும் கிளட்ச் பிரேக் மிதிக்கும் போது. அண்ட் பின்னால் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அண்ட் ஸ்க்ரூ ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் அந்த பெடலில் வந்து ஓட்டை போடணும். நீங்கள் ஓட்டை போட்டு தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஏன்னா மிந்திலாம் வந்து கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஸ்க்ரூ வச்சா கிளிப் வந்து பிடிச்சிக்கும். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் டைரெக்டாக அந்த பெடலில் வந்து ட்ரில் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான். ஸோ பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்ப ஸ்பாட்டியாக இருக்கும். இது வந்து ஃபுல் அலுமினியம், இது வந்து இரும்பு இல்லை, அலுமினியம். ஸோ கரை பிடிக்காது, பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பார்க்கோ என்ற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளாட் இல்லை, இது உள்ளுக்கு இருக்குது. ஸோ இது தேஞ்சாலும் வந்து இந்த எழுத்து வந்து போகாது, பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரப்பர் கவர்லாம் கழட்டிடுவோம். இது வந்து ரப்பர் கவரில், இது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பெடல். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹோல் போட்டு ஸ்க்ரூ பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அது வந்து மெட்டல், அது ரெண்டுமே. ஸோ அது வந்து நீங்கள் ஹோல் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் ட்ரில் வந்து நல்லா ஷார்ப்பான ட்ரில் பிட் பாய்க்கணும், அப்போ தான் வந்து ஈஸியாக போட முடியும். இல்லைனா அது வழுக்கும். ஏன்னா அது பாருங்கள், அந்த சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இல்லை. சரிங்களா? ஒரு மாதிரி கேர்ஃபாக இருக்குது. சும்மா ரப்பர்லாம் கழட்டிடுவோம். ஓகே, கழட்டியாச்சு. ஓகே, பாருங்கள் எப்படி தேய்ச்சிருக்குன்னு. ஸோ இதுவும் கழட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நான் சாம்பிள் காமிக்கிறேன். இது நீங்கள் என்ன பண்ணணும், வச்சு மூலம் மெஜர் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஹோல் மெஜர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ட்ரில் பண்ணணும். ஸோ 3 ஸ்க்ரூனா 3 ஹோல் வந்து ட்ரில் பண்ணணும். அதுக்கான ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரூவும் அது நட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலன் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ எலன் கீ பயிற்சி நீங்கள் இறுக்கி கட்டிட வேண்டியதான். ஸோ இது ட்ரில் பண்ணுற இடம், இந்த இடம் ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸாக இருக்கிறனால என்னால் வீடியோ எடுக்க முடியாது ட்ரில் பண்ணுறத. ஆஃப்டர் ட்ரில் பண்ண பிறகு நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன்.
ஸோ ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் எப்படின்னாக்க, நீங்கள் இதில் வச்சு ஹோல் ட்ரில் பண்ணும்போது அது ஆடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் டேப் வச்சு முதல்ல இதை ஒட்டிடுங்க. அதில் இந்த சர்ஃபேஸில் ஒட்டிட்டு ட்ரில் போட்டுட்டு அப்புறம் அந்த டபுள் டேப்பை பிச்சுட்டு நீங்கள் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸு. ட்ரில் பண்ண பிறகு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஸ்க்ரூ பண்ணல. என்ன பண்ணிட்டேன், முதல்ல டேப்பு இந்த மாதிரி டேப் வச்சு முதல்ல ஒட்டிட்டேன் இந்த பெடல்லாம். ஸோ பெடலில் ஒட்டிட்டு அது மேலே வந்து அதுக்கப்புறம் டபுள் டேப் வச்சு இந்த பெடல் வந்து ஒட்டிட்டேன். ஸோ நடுவில் டபுள் டேப் வச்சுருக்கேன், எல்லாத்துலையும் நடுவில் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஓட்டை வந்து மறைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் மார்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு மார்க்கு ஓகே கரெக்டாக இந்த இதில் மார்க் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்க்ரூ ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு சைஸ் கரெக்டான அத்திப்பு உள்ள ஒரு மார்க்கு எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் மார்க் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து ட்ரில்லில் வந்து ஓட்ட போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் செய்கிற மாதிரி இதுமாதிரி மார்க் பண்ணிடுங்க. இந்த தீப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த இதில் படம். அப்படி இல்லைனா பென்சில் கூட நீங்கள் பாய்க்கலாம், இல்லை பென் கூட நீங்கள் பாய்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு அப்போ வந்து இந்த ஸ்க்ரூ ஹோல் வந்து ஈஸியாக தெரியும், நீங்கள் ஈஸியாக ட்ரில் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் டேப் ஒட்டி கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும். ஏன்னா டபுள் டேப் ஒட்டிங்கன்னா அது கரெக்டாக பிடிச்சிக்கும். ஸோ உங்களோட அந்த பெடல் வந்து திரும்பாது. அப்போ நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணும்போது ஸ்க்ரூ ஹோல் வந்து ஓடாது. கரெக்டாக பாருங்கள், அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் சொல்லுவாங்களே அது, அப்புறம் வந்து அந்த பொசிஷன் வந்து அங்கிட்ட போகாமல் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து ட்ரில் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ அந்த ட்ரில் பீட் இருக்குது பாருங்கள், ட்ரில் பீட் வந்து ஆக சின்ன ட்ரில் பீட் பாய்ங்க, அப்போ தான் வந்துட்டு அந்த ஹோட்டலில் போவோம். ஸோ இப்போ முதல்ல நான் சும்மா ஒன்று வந்து சாம்பிள் காமிக்கிறேன். ஏன்னா அங்கெல்லாம் இதெல்லாம் வந்து மெட்டல் பெடலு, இது மட்டும் தான் வந்து பிளாஸ்டிக். ஸோ இதை ஈஸியாக வந்து நம்ம ஓட்ட போட்டுடலாம். ஸோ அதனால் இது மட்டும் நம்மளாம் டெமோ காமிக்கிறேன். உங்கள் கை பார்த்துக்குங்க பின்னால். ஸோ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், ஸ்க்ரூ வந்து நம்ம போட்டாச்சு. பின்னால் வந்து நட் வச்சு கட்டுறது தான். ஸோ இப்படி தான் செய்யணும் நீங்கள். ஸோ உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த எடுத்துகிட்டு பின்னால் உள்ள பிளாக் டேப், டபுள் டேப் ஒட்டியிருக்கேன்ல, டபுள் டேப், அப்புறம் அந்த டேப்பெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் வச்சு ஸ்க்ரூ பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ணலாம். ஸோ பெட்டர் அதை எடுத்துகிட்டு க்ளீனாக நீங்கள் ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் எல்லாமே செய்யணும், எல்லா பெடலும் செய்யணும். கடைசியெல்லாம் செஞ்சு முடிச்சு அண்ட் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பெடல் நான் ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது இன்னும் இல்லை, இது பார்த்தீங்களா, இது இன்னும் ஸ்க்ரூ பண்ணல. எனக்கு
2 ஸ்க்ரூ பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டயர்டாகுது. இது பரவாயில்ல, இது வந்து பிளாஸ்டிக்னால நீங்கள் ஈஸியாக ட்ரில் பண்ணிடலாம். பட் இது பார்த்திங்கன்னா திக் மெட்டல், கிட்டத்தட்ட ஒரு 2 mm மொத்தம் உள்ள மெட்டல். ரெண்டாவது ட்ரில்லிங் ஆங்கிள் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஈஸியாக இல்லை, இது வந்து மேலேருந்து ட்ரில் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெற்றி ட்ரில் பாய்ச்சா தான் முடியும். அது மேலேருந்து ட்ரில் பண்ணோம், உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு வேலை இங்கே ட்ரில் பண்ணுறது. ஸோ அது இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும், ஏன்னா அந்த பெடல் இன்னும் கீழே இருக்கு பாருங்கள், ஏதாச்சும் மேலே இருக்குது. ஸோ அது இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ கடைசியாக ட்ரில் பண்ணி முடிச்சுட்டு ஸ்க்ரூலாம் போட்டுட்டு இதில் கடைசியாக வந்து ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கள் எவ்வளோ க்ராஸாக இருக்குண்ணே, எவ்வளோ ஃபிட்டாக இருக்குண்ணே. என்ன ஸ்க்ரூ பண்ணியாச்சு 2 ஸ்க்ரூ, ஏன்னா இங்கே வந்து அந்த இரும்போட இது அங்கே போகிறனால இது ஸ்க்ரூ பண்ண முடியல. அதே மாதிரி இங்கே வந்து அந்த இரும்பு வருது, அதனால் ஸ்க்ரூ போட முடியல. பரவாயில்ல, 2 ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ இருந்தாலே ஓகே. இப்போ இந்த பெரிய பெடலுக்கு வந்து 3 ஸ்க்ரூ இருந்தால் போதும், நல்லா ஃபிட்டாக பிடிச்சிக்கும். இதுக்கு வந்து 2 ஸ்க்ரூ இருந்தால் போதும், ஆனால் நல்லா இறுக்கி டைட்டாக கட்டணும். நல்லா டைட்டாக கட்டினா ஓகே. ஸோ அடுத்து இது செஞ்சுட்டு கடைசியாக உங்களுக்கு ஃபைனல் வீடியோ காமிக்கிறேன். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து மெட்டல் சர்ஃபேஸ்னால் நம்ம மார்க் பண்ணிங்க தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் வந்து ட்ரில் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ 3 ஹோல் ட்ரில் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னாக்க உங்களோட பெடலை வந்து போட்ட வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலி நீங்கள் வந்து சரியான டூல்ஸ் பாய்ச்சிங்கனாக்க ரொம்ப ஈஸி. ஓகே, போட்டாச்சு. அடுத்து வந்து ஸோ இது மார்க்கிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் மார்க்கிங் கரெக்டாக பண்ணலைன்னா இந்த பெடல் வந்து நீங்கள் சரியாக பூட்ட முடியாது. ஸோ நீங்கள் ட்ரில் பீட் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட ஸ்க்ரூ அதோட கொஞ்சம் பெருசு, இல்லைன்னா உங்கள் ஸ்க்ரூ லெவலில் நீங்கள் எடுக்கணும். ரொம்ப பெரிய ட்ரில் பீட் எடுக்காதீங்க, உங்கள் ஸ்க்ரூ சைஸ் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரில் பீட் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ட்ரில் பீட் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சைஸு ஆக சின்னது, அதோட கொஞ்சம் பெருசு. ஸோ அது ஸ்க்ரூ சைஸ் நீங்கள் ஏற்று. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல ட்ரில் பீட் வாங்கிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த ஸ்க்ரூ காமிச்சு கடையில் நீங்கள் ட்ரில் பீட் வாங்கினீங்கன்னா இது வந்து ஃபிட்டாக இருக்கும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், நீங்கள் ஸ்க்ரூ கட்டும் போது நல்லா இருக்காது. ஸோ ஃபிட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த ஸ்க்ரூ கட்டும் போது வந்து அந்த பெடல் பிடிச்சிக்கும். ஏன்னா பெடல் வந்து நம்ம அன்னாட மிதிக்கிறோம் பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் கிளச் மிதிப்பீங்க, பிரேக் மிதிப்பீங்க. அது லூஸாக இருந்துச்சுன்னா நாளாக என்ன பண்ணும், அந்த பெடல் ஆட ஆரம்பிச்சிடும் அப்படி. ஸோ அந்த ஸ்க்ரூ ஹோல் அண்ட் அந்த பின்னல் ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டாக கட்டணும். அண்ட் கடைசியாக வந்து நீங்கள் ஒரு இது பூட்டிட்டிங்கன்னா ஒரு வாரம் கழிச்சோ 2 வாரம் கழிச்சோ மறுபடியும் இந்த ஸ்க்ரூலாம் டைட்டன் பண்ணுங்கள். ஸோ டைட்டன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஏங்கிள் கூட நீங்கள் பார்த்துங்க, இந்த ஏங்கிள் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரூ வந்து கீழே ரொம்ப கட்டிங்கன்னா இப்படி மேலே வந்துடும். ஸோ மேலே ரொம்ப கட்டிங்கன்னா பெடலோட மேலே தூக்கும். உங்களோட கால் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா. ஏன்னா இந்த ஒரிஜினல் பெடல் வந்து இப்படி கர்ஃபாக இருக்கும், இது வந்து அவ்வளோ கர்ஃப் இல்லை, லேஸாக தான் கர்ஃபாக இருக்கும். ஸோ 100% ஃபிட்டாக இருக்காது. உங்களுடைய கால் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி மேலே வரணுன்னா கீழே ஸ்க்ரூ ரொம்ப கட்டிட்டு மேலே லேஸாக கட்டுங்க. மேலே ரொம்ப போகணுன்னாக்க மேலே ஸ்க்ரூ கூட கட்டிட்டு கீழே கட்டுங்க. சில பேருக்கு கால் பெருசாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து மேலே வரைக்கும் போகும் கால். சில பேருக்கு வந்து கால் கட்டையாக இருக்கும், அவங்க கீழே இப்படி மிதிப்பாங்க. ஸோ உங்களோட இது பொறுத்து இருக்குது. கிளச் வந்து நார்மலாக நம்ம இப்படி தான் மிதிப்போம், பட் பிரேக் வந்து சில பேர் இப்படி மிதிப்பாங்க, சில பேர் இப்படி மிதிப்பாங்க. உங்கள் கால் பொறுத்து இருக்குது, அந்த பொசிஷன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சரியா. ஹாய் வியூவர்ஸ், ஓகே கடைசியாக வந்து நம்ம எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதான் க்ளோஸ் அப். சரிங்களா. ஸோ இது ஒரு சிம்பிள் DIY தான், பட் நீங்கள் சரியான டூல்ஸ் வச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. பட் சரியான டூல்ஸ் இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இது பெரிய கஷ்டமான வேலையாக போயிடும். அண்ட் ட்ரில் பீட் வந்து முடிஞ்ச வரைக்கும் புது ட்ரில் பீட் பாய்ங்க. ஏன்னா பழைய ட்ரில் பீட் இல்லைன்னா ஏற்கனவே வந்து அது மின்னுக்கு வந்து தேஞ்சிருந்துச்சின்னு வச்சிங்களேன், இல்லை சரியாக நீங்கள் ஓட்ட போட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, இது ஒரு சின்ன டிப்ஸ். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம காரோட லுக்கு வந்து கதவு திறந்து உள்ளே பார்க்கும்போது இந்த பெடல்ஸை பார்த்தோன்னே ஒரு நியூ லுக் வரும்.
ஒரு வாவ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக இந்த பெடல் இருக்கும், கீழே அந்த ரப்பு வந்து கிழிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கார் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரி பெடல்ஸ் மாற்றினோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வாவ் ஃபேக்டர், கதவு திறந்தோடனே வாவ் நல்லாயிருக்கு, பெடல்ஸ்லாம் அலுமினியம் பெடல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பயர் ஆவாங்க காடியை பார்த்துட்டு. ஸோ இது உங்களுக்கும் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் காடி ஓட்டுறதுக்கு. ஏன்னா அந்த ரப்பர் தேயிற இஷ்யூ இதுக்கப்புறம் வராது. சரிங்களா? ஸோ இது ஒரு சின்ன மோட்டாக இருந்தாலும், ரொம்ப விலை குறைவான ஒரு சீப்பான DIY மோடிஃபிகேஷனாக இருந்தாலும், அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் காரில் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார் கை தமிழன். நன்றி.